அர்ஜுனன் தன் நண்பனான பகவான் கிருஷ்ணனையே எதிர்த்து ஏன் போர் புரிந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் காலவ முனிவர் நதிக்கரையில் பூஜையில் ஈடுபட்டிருந்த போது ஆகாயத்தில் பறந்து சென்ற சித்திரசேனன் என்ற கந்தர்வன் உமிழ்ந்த வெற்றிலைச்சாறு முனிவரின் புனித நீரில் விழுந்தது. அவன் மன்னிப்பு கேட்காமல் அகங்காரத்துடன் சென்று விட்டான். கோபமடைந்த முனிவர் கிருஷ்ணனிடம் முறையிட்டார். சித்திரசேனனின் தலையை கொய்வதாக கிருஷ்ணர் சபதம் செய்தார். பயந்து போன சித்திரசேனன் தந்திரமாக அர்ஜுனனிடம் சென்று சரணடைந்து தன்னை காப்பதாக சத்தியம் வாங்கினான். எதிரி கிருஷ்ணர் என்பதை அறிந்ததும் அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான். இருந்தாலும் தான் அளித்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் குருவும் நண்பனுமான கிருஷ்ணனையே எதிர்த்து போர்க்களம் புகுந்தான். இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்தது. இறுதியில் சித்திரசேனன் பிடிபட்டு தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடமும் முனிவரிடமும் மன்னிப்பு கேட்டான். அர்ஜுனனும் தன் செயலுக்காக மனம் வருந்தினான். அதற்கு கிருஷ்ணர், தர்மத்தை காக்க வேண்டிய கடமை வரும்போது எதிரே நிற்பவர் நண்பராக இருந்தாலும் தயங்கக்கூடாது என்பதை உணர்த்தவே இதை நிகழ்த்தினேன் என்றார். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.